We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Greg. உங்களுக்கு வந்து ஜுக்தா ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக கை கொடுத்துருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்க, என்ன மாதிரி உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க? இந்த சாங்கில் வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு, இந்த பட்ஜெட் பிரச்சனை அப்படி எல்லாம் இருக்கப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட சப்போர்ட் பண்ணாங்க. கொரியோகிராஃபர் இவன் எடுக்கிறானா, இவன் எடுக்க நானே வரணும், நானே டான்ஸ் ஆடணும், இவன் இல்லாமல் ஒரு ஆளுன்னு சொல்லி கொரியோகிராஃபர் பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ அவங்களோட அந்த டெடிகேஷன் இந்த சாங்கில் எப்படி இருந்தது? வேறொரு ஆளோட சாங் வந்து பார்க்காம தண்டு சொந்த இதண்டு பார்த்து அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. Go ahead, Greg. டான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் எங்களுடைய படைப்புகளையும் எங்களுடைய படைப்புகள் சார்ந்து பணியாற்றியவர்களையும் இந்த நிகழ்ச்சியூடாக இணைத்து அவர்களை நேர்காணல் செய்வது வல்லமை. அந்த வகையில் இன்றைய தினத்தில் அண்மையில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு காணொலி பாடல், குறிப்பாக கிளிக் ஆஃப் லவ் என்பதான காணொலி பாடலினுடைய குழுவினர் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த காணொலி பாடலினுடைய கதாநாயகன் கிஷோ அவர்களும், அதைத் தொடர்ந்து அந்த காணொலி பாடலில் பேக்ரவுண்ட் டான்சராக பணியாற்றிய வித்யா அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அவரை நிகழ்ச்சிக்குள் உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? குறிப்பாக உங்களை பல பேருக்கும் தெரிந்திருக்கும். இந்த பாடலுக்கு பிறகு நிறைய நீங்க ரீச் ஆயிருப்பீங்க. இருந்தாலும் உங்களை பற்றினான சிறியதொரு அறிமுகம், குறிப்பாக என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இதுவரை காலமா உங்களுடைய கலைத்துறை பயணம் எவ்வாறு இருந்திருக்கின்றது என்பதை பற்றியனான ஒரு அறிமுகத்தை கொடுத்துருங்க. நான் வந்து டான்ஸராக தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அப்புறம் டான்ஸ் ஃபீல்டுக்கு போனதால கொஞ்சம் சினிமா துறையில் இருக்கிறவங்க பழக்கமானாங்க. ஆல்பம் சாங் நிறைய பேக்ரவுண்ட் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த டைம் ஜோசியன் நானும் இப்படி ஒரு சாங் பண்ணணும் வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ லிரிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஆர்வம் இருந்ததால் அதுவும் நானே பண்ணிவிட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே லிரிக்ஸ் பண்ணேன். பட் சாங் பண்ணுறதுக்கான பட்ஜெட் அந்த பிரச்சனை நிறைய இருந்தது, அதால் அப்படியே விட்டுட்டோம். இப்போ திரும்ப அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் தயாராகிட்டு இப்போ பண்ணினோம். இல்லை ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டை வச்சு பண்ணியிருக்கோம். அதை வச்சு பண்ணிட்டேன். ஓகே வித்யா, நீங்கள் சொல்லுங்கள். டான்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ 2 வருஷத்துக்கிட்ட டான்ஸ் ஒர்க் போகிறேன். அங்கே என்னென்னு சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸாக தான் ஒரு கிளப்புக்குள்ளே போனாங்க, நின்றுட்டோம். பேருந்து ஃப்ரெண்ட்ஸாக செட் ஆகி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பேருந்து இப்படி பேர் வந்து ஃப்ரெண்ட் தான். அப்போ வந்த இடத்துல இப்படி சாங் எடுக்கிறோம், டான்ஸஸ் வேண்ட மைக்குக்கு ஓமன்ட்டு சொன்னோம். க்ளோஸான ஆக்கள் கூட அந்த டைம் இல்லை, இவன் எடுக்கிறாங்க, இன்னொரு ஆள் எடுக்கிறது அப்படி என்றைக்க வர மாட்டுட்டாங்க. அப்படி இருந்தும் வெளியிடத்துல இருந்தும் வேற வச்சது ஆக்களை வச்சு ஒரு டான்ஸ் என்னன்னு சொல்ல சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுத்தார். சரி, கண்டிப்பாக உங்களுடைய இந்த கிளிக் ஆஃப் லவ் அப்படின்னான காணொலி பாடல் இவ்வாறு உருவாகி இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு எந்த வயதுல இந்த நடனத்தின் மீது உங்களுக்கு இருவருக்குமே ஆர்வம் வந்தது? 16 வயதுலேயே நடத்துல இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே, அந்த ஆர்வம் வரத்துக்கு என்ன காரணம்? இப்போ பாடசாலைகளில் ஏதாவது நீங்கள் நிகழ்வுகளில் பங்கு பெற்றீர்களா, அல்லது போனால் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸில், குறிப்பாக நாங்கள் இந்த மாதிரி நடனத்துறைகளில் ஈடுபடுறது வல்லமை, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்குதா? வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா டான்ஸஸ் அப்படி பண்ணுவாங்க. அந்த டைம் எங்களுக்கு பண்ணுறப்போ ஒரு நர்வஸ் மாதிரி பண்ண தெரியாது, அப்படி அதில் பண்ணி ஆகணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. பட் இன்ஸ்டா ரீல்ஸ் மற்ற சினிமா சாங்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம், இப்படி நாங்களும் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு, அதெல்லாம் பண்ணோம். சரி வித்யா, நீங்க சொல்லுங்க. எனக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுண்டா அண்ணாண்ட ஃப்ரெண்ட் மூலம் வீட்டை வந்து போக, அப்ப அவங்க டான்ஸ் ஆடிக்க இவங்க ஆடுறாங்களே நாங்க ஆடக்கூடாது, நல்லா இருக்குமா என்ற மாதிரி அதுல இருந்து பார்த்து 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 பழகணும்னு ஒரு ஆசை இருந்தது. வீட்டுல கேட்டினான்னு ஸ்டார்டிங்ல வேணாம்னு சொன்னாங்க. பேருந்து ஒரு கட்டத்துல நானா போய் ஒரு கிளப்ல சேர்ந்தேன். நான் சேர்ந்த இடத்துல ஓகே 1.5 வருஷத்துக்கிட்ட போனான். பேருந்து வீட்டையும் ஓகே சொல்லிட்டாங்க, இதான் விஷயம் எடுத்து சொல்லிக்க ஓகே. ஃபேமிலி சப்போர்ட்டும் கொடுத்தவங்க. ஆனால் மெயின் டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து அண்ணாட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலம். அப்படி சரி, ஓகே. குறிப்பாக இந்த பாடல் இப்போ சக்ஸஸாக நீங்கள் எடுத்து பல இடர்கள் பல சவால்களுக்கு மத்தியில் இந்த பாடலை நீங்கள் எடுத்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி நிறைய வரவேற்பு பெற்றுக்கொண்டு இருக்கின்றது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல்? ஸோ நீங்களுமே நினைச்ச மாதிரி ஒரு ஹீரோ ஆயிட்டீங்க, உங்களுடைய நடனமுமே அதில் இடம் பெற்றிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஃபீல் இப்போ எப்படி இருக்கு? எதிர்பார்த்ததை விட இப்போ வெளியில எங்களை கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு.
இந்த சோங்கில் வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு, இந்த பட்ஜெட் பிரச்சனை அப்படி எல்லாம் இருக்கப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட சப்போர்ட் பண்ணாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபேமிலியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால பண்ணினோம். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிரச்சனை இருந்துச்சு. ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு ஷூட் முடித்து ஒரு 1 month கிட்டே நாங்கள் வெயிட் பண்ணோம் ரிலீஸ் பண்ணிடலாம். அந்த டைம் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அனுராஜன் அவர் தான் எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்தினார். அப்போ அவரோட எங்காச்சு அவர் எங்களை ஓகே பண்ணி அதுக்கான சப்போர்ட் அவர் கொடுத்தார், யுக்தா ப்ரொடக்ஷன். அதால் நல்லபடியாக அவர்கிட்ட சப்போர்ட்டில் ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டு. சரி, உங்களுக்கு என்ன மாதிரி வெளியில இருந்து உங்களுக்கான வரவேற்பு அங்கீகாரம் எப்படி இருக்குது? ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, பயமா, யாருமே சொல்கிறாங்களா வேந்து யோசிச்சோம். ஒரு கட்டத்தில் யார் என்ன சொன்னாங்களுக்கு என்ன, எங்களோட லைஃப் எங்கள்ட சந்தோஷம் தான் முக்கியம் என்ன மாதிரி யோசித்தோம். அப்படியும் ஃபேமிலி சப்போர்ட்டும் கொடுத்தவங்க, ஃப்ரெண்ட்ஸாலையும் சப்போர்ட் வந்தது. என்னன்னு சொல்கிறது, ஒரு சில ஆக்கள் என்ன இப்படி ஆடிக்கொண்டு திரிகிறா அப்படி என்ற நிறைய இடத்துல சொன்னவங்க. நான் சொன்னேன் இது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிக்க அவங்களுக்கு விளங்கி கொண்டது. அப்படி நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் விளக்கமும் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா சரி, உண்ட லைஃப் நீ வாழ போகிறது அந்த மாதிரி சொன்ன இடத்துல ஓகே பரவாயில்ல. பேருந்து ரிலீஸ் ஆகிற கட்டத்தில் ஓகே சாங் பார்த்த பிறகு ஓகே பரவாயில்ல நல்லா இருக்குது, சப்போர்ட் உண்டு வெறும் என்ன இதில் இருந்து நாங்கள் நம்பிக்கையில் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஓகே, இப்போ ஒரு என்ன சொல்றது, முதல்ல ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு துறைக்குள்ள வரும் பொழுது எங்களுடைய சுற்றி இருக்கிறவர்கள் வந்து ஒரு அச்சம் வரும். குறிப்பாக இதில் போயிட்டு என்ன மாதிரி ஆக போறாளோ என்ற ஒரு பயம், அது ஜென்ரலாகவே எழுகிற ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதமாக நாங்கள் பேக் டு பேக் ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டிருக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் வீட்டாக்களோ சரி, எங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் சரி, அதுக்கான ஒரு ஒத்துழைப்பை வழங்குவாங்க. ஸோ குறிப்பாக நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இந்த விடயங்களுக்குள்ள உள்நுழையும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருந்து குறிப்பாக என்ன மாதிரியான விமர்சனங்கள் எழுந்துச்சு இந்த நடனத்துறையை நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது? நடனத்துறையில் நான் படிச்சுட்டு இருக்க போய் அதுக்குள்ளே போயிட்டேன். அப்போ படிக்கிற டைம் தானே இது, அதால் படிப்பு ஸ்பாயில் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸும் கொஞ்சம் இருந்தாங்க, அப்படி பிரச்சனை. மற்றது நான் பண்ண சாங் வந்து லவ் சாங், அதில் கேர்ள் கூட ஆக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அதில் அப்போ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து என்ன எங்கள் வீட்டில் கேட்டிருக்காங்க, உங்கள் பையன் ஒரு பொண்ணு கூட கையை பிடிச்சி ஹக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. இவங்களுக்கு ஹேர்ட் ஆயிருக்கு, பட் இவங்க எனக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க. அது சினிமா ஒரு ஆக்டிங் தானே அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க. இது மாதிரி தான் இங்கே ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் இருக்காங்க, அது மாதிரி அதை சரியாக புரிஞ்சுக்காத ஆட்கள் இருக்காங்க இப்போ நிறைய பேர். சரி வித்யா, நீங்கள் சொல்லுங்கள். முதல் ஸ்டார்டிங் சொன்னவங்க படிப்பு குழம்பும் அந்த மாதிரி சொன்னவங்க ஓகேன்ட்டு இருந்தேன். நான் பேருந்து போக போக அதில் இன்ட்ரெஸ்ட் கூட வலிக்கிட்டுது எனக்கு. சரி ஒரு கட்டத்தில் இப்படி இருந்தும் சரி வேற ஒருக்கா அதுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படி ஃபீல் நல்லா இருக்கா, இல்லாடி ஓகே இல்லாடி விட்டுரும் அந்த மாதிரி போனேன். ஓகே இருந்துச்சு. அதுக்குள்ளேயே தொடர்ந்து டான்ஸுக்கு போனேன். போன இடத்துல பேருந்து வீட்டில் சொன்னாங்க வேணாம் அந்த மாதிரி சொல்ல. நான் அம்மாவுக்கு அடுத்து சொன்னேன் இதான் இப்படி இந்த விளக்கமாக சொல்ல. ஓகே அவள் சப்போர்ட் தந்தாங்க. பேருந்து வீட்டாக்கள் சப்போர்ட் கொடுத்தாங்க. பேருந்து ஒரு சில இடத்துல என்னன்னு சொல்றது வெளியாக்கள் சொல்லுவீனம் காண்றதுல என்ன உங்களோட மகள் இப்படி ஆடிக்கொண்டு தெரியுறா போய் வரா என்று சொன்ன இடத்துல வீட்டை வந்து சொன்ன இடத்துல என்ன கேட்டவங்க இப்படி சொல்றாங்க, இது உனக்கு வேணுமா என்றத இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயம் எடுத்து சொன்னேன். இப்படித்தான் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கு இப்போதைய காலத்துல, அவனையும் விளங்கி கொள்ள போறதும் இல்லை என்ற மாதிரி சொல்ல விளங்கி கொண்டாங்க. பேருந்து அப்படி ஸ்கூல் படிச்ச இதுல மிஸ்ஸுக்கும் தெரிய வந்து மிஸ்ஸும் சொன்னான் உண்ட திறமைய வழிகாட்டு அது போதும், மற்றபடி கட்டாயப்படுத்தி ஒரு வேலைக்குள்ள போகணும்னு இந்த வித அவசியம் இல்லை, ஒருத்தங்க திறமையை வழிகாட்டுறது தான் அவசியம் அந்த மாதிரி சொன்னாங்க. அதைத்தான் இப்போ நான் எனக்கு டான்ஸ் அண்ட் மெயின் விருப்பம் அதை வழிகாட்டி கொண்டிருக்கு. கண்டிப்பாக வித்தியா மாதிரியான ஒரு மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக எங்களுக்கு பிடிச்ச ஒரு விடயங்கள் பிடிச்ச துறையில பயணிப்பதுன்றது ஒரு இலக்குவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக ஆசிரியனுடைய வழிபடுத்தலும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நல்ல ஒரு அறிவுரையை கூறியிருக்கிறார்கள். ஆனா இன்றைய காலத்துல நிறைய ஆசிரியர்கள் அதுக்கு தடையாக இருப்பார்கள். படிப்பு தான் முக்கியம், அதை தாண்டி வேற ஒரு விஷயத்துக்கும் போகக்கூடாதுன்னு. ஆனா இப்ப அந்த ஆசிரியர்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு கூட ஒரு ஆசிரியனுடைய வழிபடுத்தல் சிறந்த முறையில் கிடைத்திருக்குது. அதை நீங்கள் நல்ல
நல்லபடியில் பயன்படுத்துகிறீர்கள். அதுதான் முக்கிய ஒரு விடயமாக இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கான ஒரு ஃப்ரீடம்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் அந்த ஃப்ரீடம்ஸை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும். அப்படி இருக்கும் பொழுது அது எங்களுடைய கலை வாழ்க்கைக்கு ஒரு நேர்த்தியான ஒரு விடயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றதுக்கு நீங்கள் இருவருமே ஒரு உதாரணமாக இருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசலாம், வகையிலே கேள்விகளை தொடரலாம். சரி, குறிப்பாக உங்களுடைய இந்த கிளிக் ஆஃப் லவ் என்றதான இந்த காணொளி பாடல் டோட்டலி ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவைப்பட்டது? ஷூட் வந்து 2 நாள் பண்ணியிருக்கோம். டான்ஸுக்கான ப்ராக்டிஸ் வந்து 2 நாள் போட்டுருக்கோம். ஓகே, டோட்டலி 4 நாள் இந்த ஷூட்டுக்காக நீங்கள் மெனக்கட்டிருக்கிறீர்கள். அதை தாண்டி லொக்கேஷன்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க. குறிப்பாக இங்கேருந்து கொழும்பு செல்றதா இருக்கட்டும், போக்குவரத்துலேயே உங்களுடைய நிறைய விடயங்கள் வந்து நீங்கள் எதிர்நோக்கி இருப்பீர்கள். சரி, இந்த ஷூட் நடந்து முடிவு வரைக்கும் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னும் பொழுது என்னத்தை சொல்வீங்க? டான்சர்ஸில் வந்து இப்போ ஷூட் வந்து 2 நாளும் கண்டினியூவாக போயிடுச்சு. இப்போ இங்கே நைட் ஷூட் போட்டோம், மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக ஷூட் ஆகும். அப்போ நைட் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே கொழும்புக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு. ஏன்னா அடுத்த நாள் மார்னிங் அங்கே 6 மணி அப்படியே அங்கே ஷூட் இருக்குது. எங்களுக்கு நாள் கூடினாலும் கொஞ்சம் இஷ்யூவால் நாங்கள் 2 days தான் ஷூட் போட்டது. அதில் எல்லாருமே சரியான டயர்ட் ஆகிட்டாங்க. அங்கே இங்கே முடிச்சுட்டு அப்படியே கொழும்பு போய் அதால் எல்லோரும் அங்கே மார்னிங் எல்லோரும் கஷ்டமாயிட்டு ஆக்டிங் பெருசாக இல்லை. ஏன்னா கூட எல்லாம் போயிட்டு அந்த பிரச்சனை இருந்துச்சு. 2 days டைம் காணாமல் போச்சு. சரி வித்யா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அந்த ஷூட் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ண விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கு? ஸ்டார்டிங்கில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்க ஓகே இருந்துச்சு. அதான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலாக்கள் சப்போர்ட் பண்ணலன்றதுக்காண்டி வெளியிலேருந்து வர வச்ச இடத்துல நைட் எனக்கு தெரிஞ்ச தொடர்ந்து ஒரு 5-6 மணி நேரத்துக்கு கூட ப்ராக்டிஸ் நடந்தது. வந்த பிறகும் வர்றதுக்கு முதலும் டான்ஸ்லான்னு என்னன்னு சொல்கிறது, பெரிய ஒரு போராட்டம் பண்ண மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அவங்க வர மாட்டாங்களோ, அந்த டைம் அவசரமான டைம் தெரிஞ்சாக்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கோல் எடுத்து வாரியாண்ட இல்லடா வேற இல்லை அண்டோ எவ்வளோ பேர் மறுத்தவங்க. அப்படி இருந்தும் ஒரு சில ஆட்கள் வந்தவங்க, 4-5 பேருக்கிட்ட வந்தவங்க. ஓகே. இன்னொன்று வந்து கொரியோகிராஃபர் இவன் எடுக்கிறானா, இவன் எடுக்க நானே வரணும், நானே டான்ஸ் ஆடணும், இவன் இல்லாமல் ஒரு ஆளுன்னு சொல்லி இவன் கொரியோகிராஃபர் பண்ணுறானே, அப்போ நாங்கள் டான்ஸராக வரக்கூடாதே என்ற ஒரு சில ஆட்கள் வேற இல்லை. அப்போ நாங்கள் சரி என்ன செய்யறதை விட 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் என்ற ரீதியில் சரி ஓகே நாங்கள் வாரம் அண்டு ஒரு 5-6 பேர் முன்னுக்கு வந்து நின்று நாங்கள் பரவாயில்ல. அந்தந்த டைம் சரியான டயர்டாக இருந்துச்சு. மார்னிங்லேருந்து இருக்க டைம் இல்லைன்றதை விட கொஞ்சம் டைம் குறையத்தான். அவளை ப்ராக்டிஸ் முடிச்சு பேருந்து அடுத்த நாத்து மார்னிங் வெளில நெலும்பி ஷூட் இடத்துக்கு போயிட்டு அங்கே திரும்ப ஷூட் எடுத்து பேருந்து ஒரு கட்டத்தில் ரிலாக்ஸ் தந்தவங்க, சாப்பாடு அதெல்லாம் முடிச்சு திரும்ப ஷூட். அந்த 2 நாளும் தொடர்ந்து ஷூட் ஆகவே இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லாருமே கூட டயர்டாக இருந்தவங்க. அதன் மெயின் டான்ஸுக்கு வந்து எவ்வளோ போராட்டம் நடந்தது. வரமாட்டம், இவளேன் வரணும் அந்த மாதிரி. பட் அந்த முன்னுக்கு வந்த அவ்வளோ பேராலும் பரவாயில்ல, ஒரு சாங் ஒன்று எடுத்து சப்போர்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் பொழுதுதான் எங்களுக்கு தெரியும் யார் யார் எங்களை சூழ உண்மையான உறவுகள் இருக்கின்றது என்று சொல்லி. கண்டிப்பாக இந்த ஒரு விடயம் உங்களுக்கு அந்த ஒரு பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும்னு நான் நினைக்கின்றேன். சரி, என்ன காரணம் இப்போ குறிப்பாக உங்களோட சேர்ந்து உங்களோட பயணிக்கின்றார்கள் என்று சொல்கிறீர்கள். அப்படி இருந்தும் இன்னொரு விடயத்துக்காக உங்களோட வந்து இந்த பாடல்ல அவங்க அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்றதான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. இப்போ எங்களோட சேர்ந்து பண்ண ஒருத்தன் அவனுக்கு பின்னாடி நாம் பண்ணணுமாண்டு சில விதமாக எனக்கு தெரியலை, சொல்ல தெரியல, அப்படியும் இருந்திருக்கலாம். ஒரு ஆள் 2 பேரில் ஒரு 6-7 பேருக்கிட்ட எங்கள் கூட எல்லா இதுலேயும் வந்தவங்க அந்த ஷூட்டுக்கு மட்டும் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க, நிறைய ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகேன்னு நான் திரும்பவும் கேட்கல. சரி ஓகே, அப்போ கொரியோகிராஃபர் சொன்னேன், சரி ஓகே 2 பேர் இருந்தாலும் நான் பண்ணிடுவோம்ண்டு. முதல் நாள் நைட் ஷூட்டுக்கு முதல் நாள் நைட் 2 பேர் இருந்தாலும் ஓகே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லித்தான். பிறகு அவர் மன்னாரில் இந்த 2 பேரை கூப்பிட்டோம். இங்கே யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் பட்ஜெட் பிரச்சனையாக இருக்கலாம், இவனுக்குள்ள பண்ணணுமா அப்படி என்று மைண்ட் செட் இருந்திருக்கும். அதெல்லாம் அவங்க தான் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் பண்ணது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே
சரி, குறிப்பாக வந்து கொரியோகிராஃபர் பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ அவங்களோட அந்த டெடிகேஷன் இந்த சாங்கில் எப்படி இருந்தது? ஸோ அவர் உங்களுடைய நண்பனும் கூட, குறிப்பாக சுஜி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. உங்களுடைய நண்பனை பற்றி கொஞ்சம் பேசுங்க. இந்த கொரியோகிராஃப் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக நிறைய விமர்சனங்கள் எழும் பட்சத்தில் அந்த ஸ்டைல்ஸில் நாங்கள் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும். ஸோ குறிப்பாக இந்த பாடலில் என்ன மாதிரி அவரோட ஹார்ட் ஒர்க் இருந்தது அண்ட் அவருடைய அந்த ஸ்டைல்ஸ் என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சாங். அவனுக்கு கொரியோகிராஃபராக இதுதான் ஃபர்ஸ்ட் சாங். அப்போ நிறைய எஃபெக்ட் போட்டான், இதில் இந்த பேர் வழியில் வரணும் அப்படின்னு. அவனும் நிறைய கஷ்டப்பட்டான், எங்களோட சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். நைட்டில் தூக்கம் இல்லாமல் எல்லாம் கொரியோ பண்ணி அவ்வளோ பேர். அதில் 2 பேர் வந்து டான்ஸுன்றா என்னென்னு தெரியாமல் புதுசாக வந்தவங்க. சரி பண்ணுவோம்ண்டு எனக்காக வந்தவங்க, புதுசாக பண்ணி பார்ப்போம்ண்டு அவங்கள பழக்கி எடுத்து அவங்களுக்கு டான்ஸ் அவங்களையே டான்ஸராக புரிய வச்சார். நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி அவங்க விராதரான போகணுமெண்டெல்லாம் நின்னாங்க. அப்போ நீங்கள் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு அவங்க டான்ஸ் பண்ண வச்சேன். சரி, நீங்கள் சுஜியோட வந்து கனகாலம் பயணித்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கொரியோகிராஃபர் சுஜிக்கும் முதல் இருந்த டான்சர் சுஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? டான்சர் சுஜி என்ன போல என்னன்னு சொல்கிறது, எல்லா இடத்துலையும் ஃபன்னாக ஃப்ரெண்ட்லியாக எல்லாரோடையும் சிரிச்சு காய்ச்சி பழகுவான். அது மட்டும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்காதவன் என்று சொல்லலாம் அவனை, என்னை பொறுத்தவரை. அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக பழகிக்கே ஓகே ஃபன்னாக டான்ஸாக போகும். கொரியோகிராஃபர் என்ற ரீதியில் ஃப்ரெண்ட் ஒரு சாங் எடுக்கிறானே என்றதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டேன்னு சொன்னவங்க, அதுக்காண்டி மன்னார்லேருந்து எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டு நைட்டாக ப்ராக்டிஸ் நடந்து என்னன்னு சொல்கிற பெரிய ஒரு கஷ்டம் போராட்ட மத்தியில் அவ்வளோ ப்ராக்டிஸ் நடந்து சரி ஓகே மார்னிங் ஷூட் அந்த இதில் எல்லாருமே இனியிலேருந்து டயர்ட். நாங்கள் டயர்டா பரவாயில்ல, ஓகே கொஞ்சம் பரவாயில்ல. கொரியோகிராஃபர் அதை விட டயர். சரி என்றிட்டு ஓகே அடுத்த நாள் மார்னிங் ஷூட்டிங் எல்லாரும் இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே அந்தந்த ஷூட்டிங் நடக்க வரைக்கிட்டுது. இப்போ அப்படி பரவாயில்ல போச்சுது. அவன் சொன்ன மாதிரி 2 பேர் டான்ஸ்னாலே என்னன்னு தெரியாது, 2 பேர் வந்தவங்க. சரி பண்ணலாம் பண்ணுவோம் என்ற நம்பிக்கை வச்சு பழகி பண்ணியிருக்கேன். பீட் பாக்ஸ் அந்த வகையிலே கேள்விகளை மீண்டும் தொடரலாம். சரி, கொரியோகிராஃபரை பற்றி பேசியாச்சு. அடுத்த வந்து டைரக்டரை பற்றி பேசலாம். ஸோ டைரக்டருக்குமே இது புது அனுபவம். இவ்வளவு நாளும் நாங்கள் ஆர்ட் டைரக்டராக இருந்திருக்கக்கூடிய VS சிந்து அவர்கள் இந்த பாடலுக்கு அப்புறம் டைரக்டர் என்ற ஒரு போஸ்டிங்குக்கும் சொந்தக்காரராகிறார். ஸோ அந்த டைரக்ஷன் சைட் நீங்கள் ஒரு நடிகராக, நீங்கள் ஒரு டான்சர்ஸாக எப்படி ஃபீல் பண்ணீங்க? டைரக்டர் வந்து அவர் சின்னனா வந்து ஆர்ட் டைரக்ட் தான் பண்ணிட்டு இருந்தார், நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு ஸ்ரீலங்காவில். இப்போ அவரும் வந்து எங்களை ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்கு இருந்ததால் நான் சொன்னேன் இப்படி ஒரு லிரிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆனால் என்ன பண்ணணும். அவர் வந்து நிறைய காலமாக சினிமா ஃபீல்டு இருக்கிறதால அவருக்கு தெரியும் என்னென்ன இதுண்டு. அப்போ அவர்கிட்டயே சொன்னேன், ஆனால் நான் ஒரு லிரிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எப்படி அதை செய்கிறது என்ன பண்ணணும்னு தெரியாது. அவர் சொன்னார் ஓகே நான் இந்த சாங்குக்கு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவர் டைரக்டர் இல்லையா இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அவர் பண்ணி கொடுப்பாருண்டு. அப்போ அவர் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணார், சொன்னார் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே யாரும் அப்படி பண்ணதில்லை, ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுன்னு யோசனை. ஓகே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட விளையாட்டுலேயே எல்லா சினிமா ஃபீல்டு எல்லோரும் அவருக்கு தெரியுமன்றதால் அவர் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு, இங்கே எப்படி பண்ணலாம் அப்படின்னு. மியூசிக் ரெக்கார்டிங் அவர் மூலமாகவே பண்ணோம். அப்படி எல்லா சப்போர்ட்டுமே அவர் கொடுத்தார், நிறைய சப்போர்ட். இப்போ வேறொரு ஆளோட சாங் வந்து பார்க்காம தண்டை சொந்த இதுன்னு பார்த்து அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு இதுக்கு. சரி, நீங்கள் என்ன மாதிரி சிந்துவை வந்து இவ்வளோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் பார்த்துருப்பீங்க. இயக்குனராக பரிமாணம் அடைந்த பிறகு அவரனுடைய அந்த ப்ரொஃபஷ்னலிசம் எப்படி இருந்துச்சு? இயக்குனர் 2 இதில் ஜோசி கேட்க ஒருவேளை அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோ அந்த மைண்ட் செட் இருந்துச்சு, புதுசு தானே என்றதால பேருந்து ஜோசிச்சம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீம்ன்றதை விட அண்ணா என்ற மத்தியில் ஓகே பரவாயில்ல எதனாலும் பார்த்து கொள்ளலாம்ன்ற இதில் கேட்டோம். இது இப்படி என்னென்னு தெரியலை, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கும் என்ற சொன்ன இடத்துல அவர் ஒரு விளக்கம் சொன்னார். சினிமா ஒரு சாங் எடுக்கிறேன்னா அப்படித்தான் இதுதான் என்ற இதில் ஓகே விளங்கிட்டு இப்போ அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாள் ப்ராக்டிஸ் முடிஞ்சும் அப்படி இருந்து வடிவம் எனக்கு விளங்கல. அப்போ நான் கேட்டேன், ஆனால் எனக்கு புரியலை இப்படி எத்தனை நாள் நடக்கும் அப்படி இப்படி ஒரு சில விளக்கம் கேட்ட இடத்துல அதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னார். அப்போ தான் விளங்கிச்சான் பரவாயில்ல ஓகே என்ற ரீதியில். இப்போ ஓகே அந்த ஷூட்டிங் இடத்துலையும் ஆகலும் அந்த
அதட்டாம ஃப்ரெண்ட்லியாவே போச்சு. பரவாயில்ல. ஓகே, ஃபன்னா, அதாவது உங்களோட டீம் ஃபன்னா எப்பயுமே இருக்கிற மாதிரியே இந்த ஷூட்டுமே ஃபன்னா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அதை தாண்டி நீங்கள் இந்த ப்ரொஜெக்டில் வந்து எதிர்பாராத ஒரு உறவு, இப்போ நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி, ஆனால் அவங்கள்ட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கல. நீங்கள் எதிர்பாராத உறவு திடீரென்னு உங்களுக்கு ஒரு கை கொடுத்தது, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த மாதிரி கூட இந்த ப்ரொஜெக்டுக்கு எதிர்பாராத உறவு கை கொடுத்த அப்படின்னு சொன்னால் யாரை சொல்வீங்க? அப்படி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எங்களோட க்ளோஸ் இல்லையா அப்படின்னு நம்மளோட ஃப்ரெண்ட் தானே அப்படி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதால சரி நாமளும் ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய இதாக குத்துச்சு. ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேமிலி என்னதை விட சொந்தக்காரங்க அந்த சோங்கை பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன அவள் இப்படி இருக்கு செய்கிறாள், என்னவா இருக்கு மண்டர் இதில் வீட்டுக்காரருக்கு சொன்னவங்க. நான் நேர போய் கதைச்சினேன், இதுதான் இதுக்காண்டித்தான் இப்படி செய்த நாங்கள் என்றது சொல்ல. ஓகே, அவங்களும் சப்போர்ட் தந்ததும் விடாமல் மெட்டாக்களையும் சப்போர்ட் கொடுக்க வச்சு அப்படியும் சப்போர்ட் வந்துச்சு. அதை விட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சப்போர்ட் வந்துச்சு. இங்கே என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இப்படி டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கா, ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க என்ற மாதிரி நிறைய சப்போர்ட் வந்துச்சு. ஓகே, அது வந்து மறக்க முடியாமல் இருக்கும். சரி, என்னதான் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபண்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே பஞ்சம் இருக்கிறது இல்லை. ஏதாச்சும் யாரோ ஒரு அல்கோல் மாதிரி செய்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஃபன் மூமெண்ட் கிரியேட் ஆகிறதுன்றது வழக்கமாக இருக்கும். உங்களோட ப்ராக்டிஸ் டைம்லையா இருக்கட்டும் சரி, ஷூட்டிங் டைம்லையா இருக்கட்டும் சரி, மறக்க முடியாத ஒரு ஃபன் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? டான்ஸில் சில மிஸ்டேக் பண்ணுவாங்க, அப்போ நீ இல்லை நான் மிஸ்டேக் இல்லை நீ தான் மிஸ்டேக் அப்படி பேக்ரவுண்ட்லாம் சண்டை போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஃபன்னாக போச்சு. அதே டைம் டிரெக்டரும் குழம்பிட்டு இருந்தா, கேமராமேனும் கொஞ்சம் இருந்துட்டு ரெக்கார்ட் ஆக பேக்கப் போடுற பிரச்சனை அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் ஃபன்னை குறைஞ்சிட்டாங்க. அப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க ஃபன்னோட போயிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் சீரியஸ் ஆயிடுச்சு. அவங்க குழம்பினதாலதான் நீங்க சீரியஸ் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது அடுத்த ப்ராஜெக்டில் எதுவும் செய்யணும் என்ற அந்த ஒரு உத்வேகம் வந்திருக்குதா இந்த ப்ராஜெக்டுக்கு அப்புறம்? பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கு. எங்களை இதை பார்த்து யாராச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி ஏதாச்சும் வந்தா கண்டிப்பா பண்ணுவோம். சரி, குறிப்பாக இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக இன்றைய காலங்களில் கலைஞர்களுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து ஜுக்தா ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக கை கொடுத்துருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், என்ன மாதிரி உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க? எங்களுக்கு எங்களை அனுராஜன் மூலமாக தான் ஜுக்தா ப்ரொடக்ஷன் அறிமுகப்படுத்தி வச்சேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் அப்படி ஒரு சாங் பண்ணியிருக்கேன், அது என்ன ரிலீஸ் பண்ணுறதுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அவர் ஓகே நீங்கள் போடுங்க சாங் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து நான் சாங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தேன். சரி ஓகே தான் பண்ணுறேன்னு சொல்லி கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லி பண்ணேன். நான் எதிர்பார்க்கல அப்படி கிடைக்குமெண்டு. அது பண்ணது பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு. எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணேன். சரி, அந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நீங்கள் அதை நடத்தியிருந்தீங்க. ஸோ ஒரு ரிலீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து நிறைய கலைஞர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக அவங்கள வந்து நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வந்து அமைஞ்சிருந்தது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் பற்றியும் அதுக்கப்புறம் அந்த அங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் உங்களுக்கு கொடுத்த ஆதரவாக இருக்கட்டும் சரி, ஃபீட்பேக்காக இருக்கட்டும் சரி, எவ்வாறு இருந்தது? நான் வந்து கேட்டுருந்தேன், நான் இந்த சாங் என்ன மாதிரி ரிலீஸ் பண்ண இப்படி ஒரு ஐடியா இருக்குது பண்ணுவோமா, அந்த ஆடியோ லான்ச் மாதிரி சின்ன பண்ணுவோமாண்டு. அவர் ஓகே பண்ணுவோம், என்ன மாதிரி நீங்கள் ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன். தானும் சினிமா ஃபீல்டில் இருக்கிறாங்கள இன்வைட் பண்ணுறேன், லொக்கேஷன் அதெல்லாம் பாருங்க எங்கே வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன நான் பண்ணேன். ஆடியோ லான்ச் மாதிரியே பண்ணோம். சினிமா ஃபீல்டில் இருக்க பெரிய பெரிய ஆக்களை கூப்பிட்டு ஓப்பன் பண்ணி அவங்கள்ட்ட ஸ்பீச்சையும் கேட்டு அவங்களும் நல்லா இருக்குது அப்படின்னு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. குறைகள் இருக்குது நிறைய, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சாங் கொண்டபடியே நிறைய குறைகள் இருக்குது. அடுத்த சாங்கில் அதை மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி வித்யா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக், உங்களோட டான்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் அந்த நிகழ்ச்சிகளையும் சரி அல்லது இன்று வரைக்கும் அந்த பாடலுக்கு பிறகு கிடைச்சிட்டு இருக்கு? அவ்வளோத்துக்கண்டு சினிமா பற்றி எனக்கு தெரியாது. அங்கே வந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. அப்போ அவங்களோட கருத்தை விளங்கி கொண்டேன், இப்படித்தான் நினைக்க ஓகே இப்படியும் இருக்கும் என்று மைண்டில் ஃபிக்ஸ் ஆக்கிட்டேன். அதை விட இன்னும் சில ஆக்கள் இன்னும் சொன்னவங்க ஒரு சில விஷயம் சொன்ன இடத்துல அதுவும் இப்படியும் இருக்கே இப்படி இருக்கே என்று யோசிச்ச இடத்துல இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கலாம் என்று யோசிச்சு ஓகே இன்னும் இது ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் என்றபடியா இன்னும் முன்னேறணும்
இன்னும் டான்ஸரா வரணும் என்றதான். சரி, உங்களுடைய இந்த கலைத்துறை பயணத்துல உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா இந்த ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற விடயம் எதுவாக இருக்குது? இந்த ஒரு இடத்தை நான் அடைஞ்சிட்டேன்னா எனக்கு ஓகே ஃபுல்ஃபில், இதோட வந்து நான் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விடயம் உங்களுக்கு இருக்கும். டான்ஸ்லயா இருக்கட்டும் சரி, ஆக்டிங்லயா இருக்கட்டும் சரி, அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? இருக்கு. ஆக்டிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இங்கே ஷார்ட் ஃபிலிம் இங்கே ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட் பண்ணணும். ஸ்ரீலங்கா சினிமா அதில் பண்ணிவிட்டு இந்தியன் ஃபிலிமில் ஒன்றாச்சும் ஆக்டிங் பண்ணணும்னு ஒரு ஆசை. வித்யா உங்களுக்கு? டான்ஸ் தான். டான்ஸ் என்ற மத்தியில் முதல் ஸ்ரீலங்கா இதில் வெளியாகி என்னன்னு சொல்றது, அப்படி ஒரு டான்ஸர் இருக்காங்களா, டான்ஸ் இருக்க என்ற இதில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போகணும். ஓகே, நீங்க ஒரு டான்ஸரா வரணும், நீங்க ஒரு ஆக்டரா வரணும்ன்றது ஒரு உங்களோட ஒரு ஆசையா இருக்கு. சரி, உங்களுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்றோம். ஸோ கண்டிப்பாக நீங்க ஒரு பெரிய டான்ஸரா வந்ததுக்கு அப்புறம், நீங்க ஒரு பெரிய ஒரு ஆக்டரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே வாழ்த்துக்களை கூறிக்கொண்டோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே. Go ahead, Grant.